ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். லூஸில் வாங்கினதா இது பாருங்கள். 1/4 கிலோ டம்ளர் இது. 1/4 கிலோ டம்ளரில் நான் 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். நான் 1/2 கிலோ அரிசியில் செய்ய போகிறேன். ரெண்டு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துடலாம் கோபுரமாக. இப்போ தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுட்டு ஊற வச்சுக்கலாம். நம்ம நிறைய ஊறணும்னு அவசியம் இல்லை, ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு வந்து ஒரு 6 மிளகா வந்து நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா காரம் மட்டும் தான் அதை நம்ம சேர்க்க முடியும். 3 தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் வந்து 1/4 கிலோ சொன்னேன். 1/2 கிலோவுக்கு வந்து நான் சொன்ன அளவு இது. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாத்திரம் வச்சுட்டு. இப்போ வந்து நான் 6 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, வந்து 3 லவங்கம் எடுத்திருக்கேன். இது வந்து அன்னாச்சிப்பூ வந்து 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பாதி வதங்கணும். நல்லா பாதி வதங்கின பிறகு நம்ம அதுக்கப்புறமா தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நிறைய பேர் போட மாட்டாங்க, ஆனால் தக்காளி போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நம்ம பிரியாணி செய்கிற மாதிரியே நம்ம எல்லாமே போடலாம். மிளகாத்தூள் மட்டும் அதுக்கு போடக்கூடாது, அவ்வளோதான். இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே பிரியாணிக்கு போடுற மசாலா தான் அனைத்துமே. தக்காளி போட்டால் கலர் மாறிடும்னு சிலர் போடுறதில்ல, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள், செவக்க வந்துச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வந்து நான் ஒரு முழு தேங்காய் எடுத்திருக்கேன். நான் இது 1/2 கிலோவுக்கு முழு தேங்காய் அதிகம்தான், ஆனால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நம்ம பால் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கம்மியாக வேணாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் வந்து அதிகமாக வேணும்னா இதை அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 1 கிலோவுக்கு வந்து அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே டபுள். லேசாக வதங்கிடுச்சு. நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதோட காரம் தான் அதில் நம்ம வரும். மிளகா காரம் கிடையாது, மிளகாத்தூள் காரம் கிடையாது, மிளகா காரம் மட்டும்தான். சப்போஸ் இந்த பச்சை மிளகாவில் வந்து காரம் இல்லைன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டு சப்புன்னு இருக்கும். அதனால் காரம் மேக்ஸிமம் இருக்கிறதா பார்த்துக்குங்க. அதே மாதிரி வதக்கும் போதே உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து போதுமான அளவு இருக்கான்னு பார்த்துங்க. இன்கேஸ் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த நேரத்தில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கோபுரமாக ஒரு 2 ஸ்பூன். சும்மா ஒரு பொடி புதினா, ஒரு பொடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறது மட்டும்தான் அதில் கொஞ்சம் சிரமமான வேலை. இன்னைக்கு கூட நான் பால் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், என் பொண்ணு தான் எடுத்து கொடுத்தாங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் தான் மெயினான ஹீரோ, ஆனால் அவர் எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முதல் பால், 2வது பால், 3வது பால், 3 பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணிக்கு பதில் நம்ம வந்து பாலே ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முழு தேங்காய் நாங்கள் பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். முதல் பால், 2வது பால், 3வது பால் 3 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 டம்ளர் அரிசினா வந்து 2 டம்ளர் தண்ணி நம்ம வைப்போம். அதே மாதிரி தான் இப்போ வந்து பால் நம்ம 2 வைக்க போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் பால்னா 4 டம்ளர் பால் வைக்க போகிறோம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு பால் பத்தலைன்னா அதுக்கு பதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டா வந்து டேஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ அதை லேசாக கலக்கிட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு.
தேங்காய் பால் பாருங்கள், பால் மாதிரி பொங்கி மேலே வந்துடுச்சு. லேசாக ஒரு கலக்கி இப்போ நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசி இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு போடுங்க. தண்ணி வந்து எக்ஸஸ் ஆகிடும். சாப்பாடு வந்து கொஞ்சம் பொங்கல் மாதிரி ஆகிடும். அப்புறம் தண்ணி அதிகமாக இருந்தால் நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு பண்ணோன்னா அது கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் விசில் வச்சு குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் இதே மாதிரியே செஞ்சுட்டு போட்டு 2 விசிலில் நிறுத்திடுங்க. நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தம்மு போட்டு தான் செய்கிறது. தேங்காய் பால் சாதம் விசில் வைக்கிறதில்ல. அப்படி நீங்கள் அவசர வேலையில் உங்களுக்கு சீக்கிரம் செய்யணுன்னு இருந்தால் அந்த மாதிரி செஞ்சுக்கணும். உங்களுக்கு காய் வேணும்னா கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை பட்டாணி கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். இது மட்டும் தான் போடணுன்னு இல்லை. சப்போஸ் நம்ம சைட் டிஷ் செய்யலைன்னா அதில் நம்ம காய் போட்டோம்னா அதுவே கூட போதும் நம்மளுக்கு. கொதி வருது பாருங்கள். லேசாக ஒரு கலரிட்டு ரொம்ப போட்டு கரண்டியில் போட்டு கிளறாதீங்க, ஆடி உடஞ்சிரும். லேசாக பக்குவமாக ஒரு கலரிட்டு, ஏன்னா இது பாஸ்மதி ரைஸு, அதனால் உடையும் அரிசி. இப்போ வந்து தட்டு போட்டு மூடிடலாம். அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்குறேன், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கலரு லேசாக எல்லாம் ஈவனாக போட்டோன்னு இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கை வைக்கக்கூடாது. இதுக்கு மேலே கை வச்சா உடஞ்சிரும் சாப்பாடு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதோட ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் விட்டுடணும். கரெக்டாக வெந்திருக்கும் 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா. இதுக்கு மேலே வந்து வெயிட் வச்சு தந்தால் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே எடுத்து தந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் திறந்து பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக தண்ணி இழுத்துட்ருக்குது. போடுறேன் பாருங்கள், கரண்டியை போடுறேன் பாருங்கள். நல்லா வெந்துச்சு. இப்போ இந்த சூடோடு நம்ம கரண்டி போட்டோம்னா உடையும். அதனால் ஒரு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடணும். இந்த பாருங்கள், ஆனால் வெந்துச்சு, கரெக்டாக தண்ணி இழுத்துச்சு பாருங்கள், தண்ணியே இல்லை. அதனால் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு வந்து சுட சுட தேங்காய் பால் சாதமும் சிக்கன் தொக்கும் ரெடி. இந்த சிக்கன் தொக்கோட லிங்க் வந்து கொடுக்குறோம், அதை போய் பாருங்கள். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.